சென்னை வண்டலூர் அருகே பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு உயிரிழந்த மான்கள் தொடர்பாக கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், இந்த விவகாரம் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? இதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? வண்டலூர் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அரசுக்கு சொந்தமான நிலம், அதாவது வண்டலூர் மலை அடிவாரத்தில் கொட்டப்பட்டு வருகிறது. கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக இந்த பகுதியிலிருந்து குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகள் கொட்டப்படும் இடத்தை அருகில் உள்ள வண்டலூர் மலையில் 1172 ஹெக்டேர் காப்பு காடுகள் உள்ளது. இந்த காப்பு காடுகளில் ஏராளமான மான்கள், நரிகள், முயல்கள் கூட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த வண்டலூர் ஊராட்சி மூலமாக சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த மலை அடிவாரத்தில் கொட்டப்படுவதால் உணவு கழிவுகள் அந்த பகுதியில் கொட்டப்படுகிறது, மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகிறது, பிளாஸ்டிக் பொருட்கள் கொட்டப்படுகிறது. இந்த நிலையில் இறை தேடி வரும் மான்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை உண்பதாலும், கெமிக்கல் போன்ற பொருட்களை உண்பதாலும் அடிக்கடி இந்த காட்டுப்பகுதியில் சென்று இறந்து விடுகிறது. இன்று ஒரே நாளில் 3 மான்கள் அந்த பகுதியில் இறந்து கிடந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக வண்டலூர் காப்பு காடுகளை பொறுத்த வரைக்கும் 1172 ஹெக்டேர் பரப்பல் உள்ள இந்த காப்பு காடுகளில் காரணி, புதுச்சேரி, அதே போல நெடுங்குன்றம், வண்டலூர் ஊராட்சிகளில் இருந்து அந்த குப்பைகளானது இந்த காப்பு காடுகளை சுற்றியுள்ள பகுதியில் கொட்டப்படுகிறது. இதன் காரணமாக வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே வனத்துறை சார்பில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணி, புதுச்சேரி, அதே போல நெடுங்குன்றம், வண்டலூர் ஊராட்சி பகுதியில் இருக்கின்ற குப்பைகளை அந்த காப்பு காடுகளை ஒட்டியுள்ள பகுதியில் கொட்டுவதால் வனவிலங்குகள் அதை உண்டு உடல் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்றன. இறந்து போன விலங்குகள், குறிப்பாக மான்களை பிரேத பரிசோதனை செய்வது, அதனுடைய வயிற்றில் ஏராளமான பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பதால் இந்த குப்பைகளை இங்கே கொட்டுவதை தடுக்க வேண்டும் என்று வனத்துறை சார்பில் கடந்த நவம்பர் மாதமே காட்டாங்குளத்தில் இருக்கின்ற அந்த வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இதுக்கு தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தொடர்ந்து மான்கள் உயிரிழந்து வரும் சம்பவங்களானது நடைபெற்று வருவதாக விலங்கின ஆர்வலர்கள் வெறும் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வண்டலூர் ஊராட்சி பகுதியில் குப்பைகளை கொட்டி தரமரிப்பதற்கு போதிய நிலம் இல்லை என்ற ஒரு தகவலை தான் ஊராட்சி நிர்வாகத்தில் தெரிவிக்கிறார்கள். குப்பைகளை கொட்டி தரமரிப்பதற்காக சுமார் 1 ஏக்கர் நிலம் அரசிடம் கேட்டிருப்பதாகவும், அந்த நிலம் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே குப்பைகளை அந்த இடத்திலிருந்து கொட்டாமல் அந்த புதிதாக அவர்கள் வழங்குகின்ற இடத்தில் கொட்ட முடியும் என்ற ஒரு தகவலையும் ஊராட்சி நிர்வாகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சூழ்நிலையில் அந்த வனவிலங்குகள், குறிப்பாக மான்கள் இந்த குப்பைகள் கொட்டப்படும் இடத்தில் வராமல் தடுப்பதற்காக அந்த இரும்பு தகடுகளை கொண்டு முழுமையாக அடைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வனத்துறை விடுத்திருக்கிறார்கள். ஊராட்சி நிர்வாகத்தினர் பல மாதங்களாக அதை செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வனத்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் மான்கள் உயிரிழப்பதை தடுப்பதற்கும், இந்த காப்பு காடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதை தடுப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கோரிக்கையை அனைத்து தரப்பு மக்களும் எழுப்பியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.